ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Praise you Jesus, we praise you, we praise you. காலையில் நடந்ததான ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மறுபடியும் அவருடைய சமூகத்திற்கு கூடி வர கர்த்தர் உதவி செய்தார். God enabled us, blessed us in the morning meeting, and He has also once again helped us to come before His presence. காலையிலும் ஒரு சுத்திகரிப்பின் வேலை நமக்குள் செய்தார். இப்பொழுதும் நம்மை பலப்படுத்த அவர் வந்திருக்கிறார். Even morning the Lord did a work of sanctification. Even now also He has come into our midst to do the same. இந்த ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒளியில் இருக்கிறதான பரிசுத்தவான்களோடு கூட நமக்கும் ஒரு பங்கை அவர் தந்திருக்கிறார். God has given us a part also in the fellowship of the saints in light. அதற்கு நாம் சுத்தமா கொஞ்சம் கூட தகுதி இல்லை. We are least worthy for that. ஆனால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஒளி பெற்றிருக்கிறார்கள். அதர்சனமான உலகத்தையும் தேவனையும் காணும்படியாக அவர்களோடு கூட நமக்கும் ஒரு பங்கு கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். But however many saints they got the light to be in His presence to see the glory of God, but however God has also given us a privilege to be part of those saints. அந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இங்கே உட்கார்வதற்கு ஒரு பங்கை தந்திருக்கிறார். And He also given us a part even to be seated here. நம்மை சுற்றி இருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியில் உட்கார தேவன் ஒரு இடத்தை தந்திருக்கிறார். He has also given us a place wherein we also might be seated around all the saints. ஆனால் எத்தனையோ பரிசுத்தவான்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்களே, அந்த பரிசுத்தத்திலும் அந்த சுத்திகரிப்பிலும் நமக்கு ஒரு பங்கு வேண்டும். And God is also sanctifying many of the saints, and even we need a part even in that sanctification and cleansing. அப்படிப்பட்டவர்களுக்கு சீக்கிரமாக தேவர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் என்று பாடினோம். அந்த சுதந்திரத்தில் நமக்கும் ஒரு இடம் உண்டு, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And we also sang to such saints they have a very good inheritance, and to take part in that inheritance we also need a place. இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேவன் நமக்கு ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார். And in English it is said that God has reserved such a place for us. அந்த இடம் வேற யாருக்கோ போய் விட கூடாது. And that place should not go to any other person. உங்களுக்காக பரலோகத்தில் ரிசர்வ் பண்ணின அந்த இடம், அந்த சொத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்காக தேவன் ரிசர்வ் பண்ணி இருக்கிற அந்த சொத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். And whatever place God has reserved for you and me should all somehow receive it. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாக இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். Even God should strengthen today so that we might run, so that we might obtain. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு கூட்டம் முடிந்த பிறகு நாம் எல்லாரும் 10 நாட்கள் இங்கே வரப்போகிறதில்லை. And after tomorrow's morning meeting we are all for almost 10 days we are not going to come here. அப்போ இயேசு சொன்னபடி நாம் எல்லாரும் எத்தனையோ கூட்டங்களுக்கு கூடி வந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் புறப்பட்டு போகிறோம். And as Jesus said, we came for so many meetings and so many gatherings, but now we are going to go forth. சகல ஜாதிகளையும் சீஷராக்க கூடியதான அந்த அபிஷேகத்தை கொண்டு நாம் போக வேண்டும். And we should go forward with the anointing where we can make many nations as disciples. நாம் இங்கே வந்து பலன் அடைந்தோம். இன்னும் இப்பொழுது பலன் அடைய போகிறோம். அதற்கு பிறகு யுத்த களத்திற்கு போகிறோம். And we have been strengthened by coming here again and again. We are going to be strengthened even more, and then we are going to go forward. இந்த யுத்தத்திற்காக கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். God should strengthen us for this battle. அதற்கான ஒரு கடைசி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். And we have all come here so that we might receive a final anointing for that. அந்த அபிஷேகத்தை
இன்றைக்கு கர்த்தர் நம்மேல் ஊற்ற வேண்டும். That anointing God should even pour out even today. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Romans 8 verse 6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை தேவனுடைய பிரமாணத்திற்கு அடங்கி இருக்க முடியாது. அந்த வசனம் அடுத்த வசனம், முந்தின வசனம் 7ஆம் வசனம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. To the carnal mind, it cannot be subject to the law of God. நாம் கன்வென்ஷனுக்கு போகும்போது, when we go to the convention, ரெண்டு விதமான காரியங்களை நாம் சந்திப்போம். we are going to face two different kinds of things. நமக்குள்ள இரண்டு விதமான விருப்பங்கள், அதாவது ரெண்டு விதமான காரியங்கள் நமக்கு முன்பாக நிற்கும். And there will be two desires or wishes before us. ஒன்று மாம்சத்தின் இன்பங்களை நிறைவேற்றக்கூடியதான காரியங்கள். One is to fulfill the pleasures of our flesh. இரண்டாவது தேவ சித்தத்திற்கு உட்பட்ட காரியங்கள். Secondly, the things that is the things of God. Things pertaining to the will of God. Things pertaining to the will of God. இரண்டுமே சேரவே சேராது. And two cannot go together. இதுல நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் உண்டு. But there are few things wherein we have to be very careful. இந்த மாம்ச சித்தத்தை சந்தோஷப்படுத்துகிற சில காரியங்கள் உண்டு, ஆனால் அது தேவ சித்தம் அல்ல. And there are many things where we will fulfill the will of this flesh, but however that is not the will of God. ஆனா மாம்சத்துக்கு அதை கண்டால், அதை பெற்றால் ரொம்ப சந்தோஷம். But however for this flesh, when it takes it or fulfills it, it is very happy. ஆனால் அது தேவ சித்தம் அல்ல. But that is not the will of God. அப்போ அதை தவிர்க்க, அதற்கு வேண்டாம் என்று சொல்ல ஒரு பலன் நமக்கு வேண்டும். And we need a strength to avoid it and to say no to that. அதனால தான் பைபிள் சொல்லி இருக்கிறது, நீங்கள் மேல் வீட்டு அறையில் போய் காத்திருங்கள், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிறதான பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. That is what in the scriptures it is said, you go and wait in the upper room, and when you are being endowed from power on high, from high, then you will receive the power. ஒரு சாதாரண மனுஷனால் முடியாததை சாதிக்கும்படியாக தான் ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள தேவன் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். It is God has brought us here so that we might receive a strength wherein a natural man cannot accomplish. அப்போ நம்முடைய மாம்சத்திற்கு இன்பம் கொடுக்கக்கூடியதான அந்த சூழ்நிலைகள், அந்த நபர்கள், அந்த ஊழியங்கள், அந்த காரியங்கள், அந்த பொருட்கள் நம்மிடத்தில் வரும்போது உடனே மாம்சத்திற்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆனால் அது தேவ சித்தம் இல்லை என்றால் அது நமக்கு ஆபத்தாய் முடியும். When things or person or ministries or other duties that come according that can fulfill the desires of the flesh, then it will be very happy, and however but it is against the will of God and it will be dangerous. அதனால் அதை ஒதுக்க, அதை தவிர்க்க கூடிய ஒரு பலன் அபிஷேகத்தின் மூலமாய் நமக்கு வேண்டும். So by through the anointing we should receive a power or strength to avoid it and to hate it from our flesh. இரண்டாவது தேவ சித்தத்திற்கு உட்பட்ட சில காரியங்கள் உண்டு, ஆனால் நம்முடைய மாம்சத்திற்கு அது பிடிக்காது. There are secondly the things that are pertaining to the will of God, but however this will of the flesh, it doesn't like it. இந்த மாம்சத்துக்கு சில விருப்பங்கள் உண்டு, வெறுப்புகள் உண்டு. அந்த சில வெறுப்புகள் தேவ சித்தத்துக்குள்ள இருக்கும். And this flesh has some desires and some likes and dislikes. Likes and dislikes, but however it is against the will of God. There are some dislikes which are in the will of God. இந்த மாம்சத்துக்கு பிடிக்காது, ஆனா தேவ சித்தத்துக்குள்ள அது இருக்கு. This flesh doesn't like it, but this dislikes will be in the will of God. அப்போ அதை செய்ய வேண்டும், ஆனால் அந்த மாம்சம் வேண்டாம் என்று சொல்லும். This flesh ought to do that, but however it will not do it. இந்த மாம்சம் வேண்டாம் என்று சொன்னாலும் அதை செய்யும்படியாக நமக்கு பலன் வேண்டும். And though this flesh doesn't say no to it, but we have to have a strength
to say no to that. நம்முடைய வீட்டில் இருக்கும்போது எல்லாம் நார்மலா இருக்கிறது போல கன்வென்ஷனல் நாம் எதிர்பார்க்க முடியாது. And as things are normal in our houses, we cannot expect the same things in the convention. ஒரு யுத்த களத்தில் இருக்கிற ஒரு போர் வீரனுக்கு 1 மணிக்கு சாப்பாடு வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. A soldier who is in the battlefront, he cannot expect lunch to be at 1 p.m. ஒரு போர் வீரனுக்கு 11 மணி ஆச்சு நான் தூங்க போகணும் என்று சொல்ல முடியாது. A soldier cannot think to go to sleep at 11 p.m. அதனால யுத்த களத்தில் எல்லா சூழ்நிலைகள் மாறினாலும் தேவ சித்தத்திற்கு அடங்கி இருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். So in the battlefield, those the circumstances changes in whatsoever way it goes, but we need to have a strength to be subjected to that. ஆனால் இப்பொழுது நாம் வாசித்தோம் இந்த மாம்ச சிந்தை இந்த மாம்சமான தேவ பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு காரியம் இல்லை, அதற்கு இல்லை, அது எப்போதும் மாறி எதிர்த்து கொண்டே இருக்கும். But as we read now, this carnal mind, it will not be subject to the law of God, it will always resist. அதனால அதற்கு விரோதமான ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு நாம் பெற வேண்டும். So we need to receive an anointing that works against this will of flesh. அது மாத்திரமல்ல, not only that, நாம் கன்வென்ஷனுக்கு போகும்போது சில புதிய ஜனங்கள் நம்மை சந்திக்க வருவார்கள். And when we go to the convention, there might be few new people, they might come and meet us. புதிதாக अनेகர் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுவார்கள். Many new people will be introduced to us. நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்களுடைய சொந்தக்காரர், perhaps they might be relatives who are already introduced with us. எதர்ச்சியாய் நம்மை சந்திக்க வருகிறவர்கள், and suddenly or unexpectedly people come to meet us. சில ஜெப குறிப்புகளோடும் வேற ஒரு காரணத்தோடும் நம்மை சந்திக்க வருகிறவர்கள், with a few prayer points and with other necessities they might come to meet us. இது ஒரு கன்வென்ஷனா இருந்தாலும் சிலர், எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் நாம் சந்திக்க கூடாதவர்களா இருக்கலாம். And though it might be a convention, not all, but few people, they might be for people where we are not supposed to meet them. எல்லாருக்கும் பலன்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. All people, they have their strength and as well as their weaknesses. பராக்கிரமசாலிகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டதான நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய யாராவது நம்மிடத்தில் வந்து அறிமுகம் ஆகக்கூடாது. And we who are being called to be mighty people, there should not people come to weaken us. நம்முடைய பலனை உரிந்து கொள்ளக்கூடிய யாரும் நம்மிடத்தில் வந்து சேரக்கூடாது. And people who try to strip off all our strength from us, they should never come and meet us. அப்படிப்பட்டவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் நம்மிடத்தில் வந்து சேரக்கூடாது. And even such people, even they think to somehow meet us, they should not have opportunities to meet us. இது தேவனுடைய சித்தம் அல்ல என்கிறதான ஒரு பகுத்தறிவை தேவன் நமக்கு தர வேண்டும். God should give us a discernment saying it is not the will of God. ஆகையால் அதற்கேற்ற ஒரு வல்லமையை தேவன் நமக்கு தர வேண்டும். God should give appropriate power and strength to us. அப்போ அது மாத்திரமல்ல, not only that, நாம் சந்திக்க வேண்டிய தேவனால் நியமிக்கப்பட்ட சில புதிய நபர்கள் இருப்பார்கள். And not there are some few people, new people wherein who are appointed by God to meet us. ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை தேவன் நம்முடைய இதயத்தில் வைத்திருப்பார். அது நமக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். And maybe God will have a message within us wherein we can share that message to such people which we not be aware, but the Spirit of God knows it. அவருடைய கட்டை உடைக்கக்கூடியதான ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்குள் வைத்திருப்பார், நமக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். And God might kept in us power and authority where we can break their bindings. We might not be aware of that, but the Spirit of God knows it. அப்படிப்பட்டவர்களை நாம் சந்திக்க வேண்டும். We should meet such people. இதெல்லாவற்றுக்கும் தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு அபிஷேகத்தை தர விரும்புகிறார். For all these things God is desirous to give us an anointing appropriate for that. இது ஒரு நமக்கு ஒரு அகாடமிக் இயர் மாதிரி. எப்படி ஸ்கூல்ல ஒரு வருஷம் ஏப்ரல் மே வந்தால் எக்ஸாம் வரும், அதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் பிறக்கும். அதுபோல மார்ச் மாசம் என்று சொன்னால் நம்முடைய சபைக்கு ஒரு வருஷம் முடிவு, அடுத்த வருஷம் புதிதாய் பிறக்க போகிறது. And for all this are like an academic year for us, just like the education where in April and May they get the exams and they will start the new year by June. So also every year March is an exam for us and we have to go through that and start a new year. அதனால் அந்த புதிய வருஷத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடியதான
இருக்கக்கூடியதான சில புதிய ஆவிக்குரிய பரிசுத்த நண்பர்களை கர்த்தர் நமக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறார். So in the new year God is desirous to introduce some of the new people wherein we have to they can make us help us to grow forward. எப்படி நமக்குள் மற்றவர்களுக்குள் சில பலவீனங்கள் இருக்கிறதோ நமக்குள்ளும் சில பலவீனங்கள் உண்டு. அந்த பலவீனத்தில் நம்மை தாங்கக்கூடியதான ஒரு சில பரிசுத்தவான்களை கர்த்தர் நம்மிடத்தில் கொண்டு வர போகிறார். As other people they have their weaknesses, so also we have our own weaknesses, so that God should bring such people. His desire is to bring such people wherein they can share or bear our weaknesses and pray. அப்போ அவர்களோடு ஒத்துழைத்து பலனடைய கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். And God should strengthen us so that we might cooperate with them and receive that strength. அப்போ எதற்கெல்லாம் இன்றைக்கு நம்ம அபிஷேகத்தை பெற போகிறோம்? So for what all things we are going to receive an anointing today? தேவ சித்தம் இல்லாத நம்முடைய மாம்சத்திற்கு ரொம்ப பிடித்திருக்கிற சில காரியங்கள் உண்டு, அது வாய்க்க கூடாது. And against the will of God, but however with the things that we desire in our life, it should not happen in our life. அதை விட்டு விலக கர்த்தர் நமக்கு ஒரு பலனை தர வேண்டும். To go away from that, God should give us a strength. மாம்சத்திற்கு பிடிக்காத தேவ சித்தத்திற்கு உட்பட்ட சில காரியங்கள் உண்டு. There are things where this flesh doesn't like, but however it is in the will of God. அதை நாம் கஷ்டமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள நாம் பலன் அடைய வேண்டும். Though we dislike it, but God should give us a strength wherein we need to accept them. நாம் சந்திக்க கூடாத சில நண்பர்கள் உண்டு, நம்மிடத்தில் வந்து சேரக்கூடியவர்கள் அவர்கள் வந்து சேரக்கூடாது. And there are some friends and neighbors wherein we are not supposed to meet them. They should not come to us and meet us. அப்படிப்பட்ட ஒரு நட்பு நம்முடைய விழுகைக்கு காரணமா இருக்கலாம், அது நடக்க கூடாது. If such a friendship will be a thing that will pull us down, that friendship should never come to us. நாலாவது, நாம் மற்றவர்களை பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் சிலரை நம்மிடத்தில் கொண்டு வர போகிறார். And fourthly, God is going to bring few people wherein we can strengthen them. அவர்களை பலப்படுத்தும்படியாக இன்றைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நமக்கு தர வேண்டும். To strengthen them, God should give us a power and anointing even to us today. ஐந்தாவது, நம்முடைய பலவீனங்களை மாற்றக்கூடியதான சில பலசாலிகளை கர்த்தர் நமக்கு நியமிக்க போகிறார். And fifthly, God is going to appoint certain mighty people wherein they can strengthen us in our weaknesses. அவர்களை சந்திக்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். God should prepare us so that we might meet such people. அவர்களோடு ஒத்துழைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். God should give us the grace wherein we can cooperate with them. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுவோம். So when all these things happen in our life, we will be protected. கன்வென்ஷன் நாட்களில் ரொம்ப பிஸியா இருந்தாலும் ஜெபிக்க நமக்கு நேரம் கிடைக்கும். And though we are so busy in our convention, we will have some time to pray. நம்முடைய மாமிசம் நீ போய் தூங்கு, நீ போய் ரெஸ்ட் எடு, நீ ரொம்ப டயர்டா இருக்கிற என்று சொல்லும். ஆனால் இப்படி நமக்கு உதவி செய்ய நியமிக்கப்பட்டவர், வா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு தூங்கலாம் என்று சொல்வார்கள். And our flesh will say, you are so tired, you are so busy, just go and sleep, there's nothing to do. But however, such people whom God has appointed, they will come and say to us, let us pray for some time and then we can go to sleep. வேண்டாம் என்று சொன்னால் தவறாய் இருக்கும், வேற வழி இல்லை என்று முறுமுறுப்போடு போவோம். இந்த மாம்சத்திற்கு பிடிக்காது. அங்க போய் ஜெபத்தில் உட்கார்ந்தால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு ஒரு பெரிய ஒரு பலனாய் மாறும். Perhaps we might think that if we say no, they will get grieved. So with so much of murmuring and so much of hatred, we might go and pray with them. But however, when we go and pray, this our spirit, our soul will be strengthened and it will be very useful to us. இந்த மாம்சத்திற்கு ஒரு பிடிவாதம் உண்டு. And இந்த மாம்சத்திற்கு ஒரு பிடிவாதம் உண்டு. For this flesh there is a stubbornness in it. தேவ பிரமாணம் இதுதான் என்று அறிந்தாலும், though it knows that it is the law of God, இது தேவ சித்தம் அல்ல என்று அறிந்தாலும், though it knows it is not the will of God, இது செய்தால் தீமை என்று அறிந்தாலும், though it knows if we do this it is evil in the sight of God, அதை செய்ய ரொம்ப பிடிவாதமா இருக்கும். and to do that it will be more stubborn and so very desirous to do that. அதாவது அந்த ஆபத்தினுடைய விளைவுகள் எல்லாத்தையும் இந்த மனசுல அது உதறி விட்டு அது பரவாயில்ல என்று சொல்லி நேரா அந்த ஆபத்தை நோக்கி போகும். பிடிவாதமா போய் சிக்கின பிறகு அழுதுட்டு வரும்.
And it will never bother of all the consequences that will happen if we do that such a thing. It will put off all those things, and with all stubbornness it will somehow and go and do it. இதனால தான் இந்த அபிஷேகம் இல்லாவிட்டால் நம்முடைய கால்களை நம்முடைய மாம்சம் நடத்தும், நேரா போய் குழிக்குள்ள போய் விழ வைக்கும். And that is the reason, if we do not have the appropriate anointing, our legs will be very swift to go and directly will go and fall into the pit. அடு 10 நாள் கழித்து நாம் இங்கே வரும் வரைக்கும் இப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம் தேவன் நமக்கு தர விரும்புகிறார். And till we return again after 10 days, God is desirous to give such an anointing so that we might be preserved and protected. உங்களில் எத்தனை பேரை நான் பார்க்க போகிறேன் எனக்கு தெரியாது. And I do not know how many of you I am going to see you in the convention. ஆனால் இந்த மந்தையை நான் தேவனுடைய ஆவியானவர் தேவ ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். But however I submit this flock into the hands of the Spirit of God. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார் என்று சொன்னாரே, இந்த 10 நாட்கள் அவர் உங்களை நடத்துவாராக. And if God says God will lead you daily for all these 10 days, let God lead you. கண்காணிக்கப்படாத இந்த நாட்களிலும் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக வற்றாத நீரூற்றாய் மாறும்படியாக கர்த்தர் உங்களை காக்க கடவர். And though you have not been watched for all these 10 days, let God make you as a watered garden and the spring of waters, and let him lead you daily. என்னை கண்காணிக்க என்னுடைய சென்டர் பாஸ்டர் ரொம்ப பிஸியா இருப்பார். And to watch over me, my center pastor will be very busy. ஆனாலும் கர்த்தர் என்னையும் காக்க கடவர். But however, let God also protect me. இங்க இருக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் காக்க கடவர். Let God protect all the servants of God here. தேவன் நேரடியாக நம்மை கண்காணித்து நாம் எல்லாரும் அந்த நாட்கள் நீர் பாய்ச்சலான தோட்டமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். Let all be under the direct surveillance of God, and let us be as a watered garden and a spring of water that cannot dry, and let us be let him lead us daily. அதே நேரத்தில் But at the same time, நம்முடைய மாம்சத்தினுடைய இன்பங்களை தூண்டிவிடக் கூடியதான மாம்சத்தின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதான சூழ்நிலைகள் வரும் பொழுது, so when circumstances and situations that might come to provoke us to fulfill all the desires of the flesh, நான் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாய் மாற வேண்டும். we should be a garden enclosed. No entry board என்று போட வேண்டும் அந்த மாம்சத்தின் காரியங்கள் வரும் பொழுது. So when all such carnal desires come to us, let us have a board saying no entry. உங்களால் முடியாது, என்னால் முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. You and I cannot do it, but we can do all things through Christ who strengthens us. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். It is not by power, it is not by might, but by the Spirit of God it can be done. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோமாக. And all those who need such that supernatural things that is beyond nature, now let us receive a strength. All those who desire, lift up your hands. கரங்களை உயர்த்தினவர் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்க போகிறது. The anointing of God is going to descend upon all those who are lifted up their hands. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க போகிறீர்கள். You are going to go forward and you are going to make many nations as disciples. சுவிசேஷத்தின் ஆவியை கர்த்தர் தர போகிறார். God is going to give you a spirit of gospel. மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தர போகிறார். God is going to give you an anointing where you can share about Jesus to others. மாம்சத்தின் விருப்பங்களை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தர போகிறார். He is going to give an anointing where you can overcome the desires of the flesh. ரபௌ ஷபங்கரமானி அந்தடா நிதர்தனாவ் சம்தடங்கலாவ் ஷபக்கரமானி அனமந்தடங்கலமானி அந்தடா இயேசுவே இயேசுவே பலப்படுத்து இயேசுவே பலப்படுத்தும் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. நிரம்தனா ஷபக்கலா சிராதி ரங்கரம்பௌ ஷபக்கதுடங்கலமானி அந்தடா எங்களை காப்பாற்றும் இயேசுவே, எங்களை காக்க வேண்டும் இயேசுவே, இந்த வல்லமை எங்களுக்கு வேண்டும் இயேசுவே, சுத்திகரிப்பீரே. Thank you Lord, ஸ்தோத்திரம் இயேசுவே, கழுவும் நேசரே, ஸ்தோத்திரம். Thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஈரபரகலா சிகர்தானா சிந்தராதிரா சித்ராதிரம்பலானி மானம்தடா. Thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்த வேண்டும் இயேசுவே, ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்த வேண்டும் இயேசுவே, இரத்தத்தினால் கழுவும் இயேசுவே, மாம்சத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை தாரும் இயேசுவே.
ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளும் இயேசுவே. இரமங்கடங்க ஷபாலா திரங்கரமானியான மங்கலாம் திடா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. பலப்படுத்தும் இயேசுவே, வல்லமை வேண்டும். திரமங்கராசித த்ரியாங்கலோ ஷப்ராதிர சித்ரா திரம்பரான மங்கடா இரா சந்தராதல சுக்ரோசிர திரங்கலமானியான மந்துரே. Thank you Lord, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கிருபை வேண்டும் இயேசுவே, பரிசுத்தம் வேண்டும் இயேசுவே. ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே இயேசுவே. உம்முடைய அபிஷேகத்தை நிறைவேற்றாரும் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அந்த கன்வென்ஷன் நாட்கள் காணப்பட இயேசுவே. protect us Jesus. நீரா நசிகலா கத்தினா கரா தினா கரமானியா துரா. Thank you Lord, thank you Jesus. Praise. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜீசஸ் இயேசுவே. Praise. Thank you Jesus. Praise Jesus. Thank you Lord. Tirabala karamara sankaramania turankala. Thank you Jesus. We praise you. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. We praise. Thank you Lord. Thank you Jesus. Ira zantanankaragala sitragi baribana mankalamaniana mantuda. Thank you Jesus. We praise. எங்களை காப்பாற்றும் இயேசுவே. Jesus ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். சில VIPs ரோட்டிலே நடப்பார்கள். Some VIPs, they might even walk on the road. ஆனா சில VIPs ரோட்டில போக முடியாது, அவர்களுக்கு ஆபத்து உண்டு, அவர்கள் ஹிட் லிஸ்ட்ல இருப்பார்கள். But however, some VIPs, they cannot go as ordinarily on the road because they will be very dangerous because they are on the hit list. சில தீவிரவாதிகளுடைய பட்டியலில் இருப்பார்கள் கொலை செய்யும்படியாக. And they will be in the hit list of terrorists. அதனால அவங்களுக்கு கார் புல்லட் ப்ரூஃப் காரா இருக்கும். அது குண்டு வெடித்தாலும் அது வெடிக்காது. And for that they will have their vehicles or cars that is bulletproof where no bullets can enter into it. இப்ப கூட கேள்விப்பட்ட ஏறக்குறைய 100 கோடி மதிப்புள்ள ஒரு காரை டொனால்ட் ட்ரம்புக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. And even recently I heard they are preparing a car that is worth 100 crores for US President Donald Trump. அவருடைய வஸ்திரம், அவர்கள் போடுகிற கோட் சூட் கூட புல்லட் ப்ரூஃபா இருக்கும், குண்டு துளைக்க முடியாது. Even his vestures, the garments that he wears, his coat and suit will be a bulletproof where bullets cannot enter. பப்ளிக்கில் நின்று அவர்கள் மேடையில் நின்று பேசும்போது கூட அவர்களை சுற்றி புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி இருக்கும். Even when they have their speech in the public meetings, they will have a bulletproof glass protecting them from bullets. அவர்களை சுற்றி பாடி கார்ட்ஸ் இருப்பார்கள். And around them they will have their security guards. அதைவிட நாம் பரலோக ராஜ்யத்தில் முக்கியமானவர்களாக இருக்கிறோம். But more than all this, we are so important in the sight of heaven. உங்களை பின்பற்றுகிறதான சில சத்துருக்கள் உண்டு. There are so many enemies, they are always trying to follow you. நீங்கள் கன்வென்ஷனுக்கு போகும்போது அந்த சத்துருக்களும் கன்வென்ஷனுக்கு வரும். Even when you go to the convention, those adversaries will still follow you. ஆகையால் ஒரு புல்லட் ப்ரூஃப் காரை போல, புல்லட் ப்ரூஃப் வஸ்திரத்தை போல, புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியை போல கர்த்தர் உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பை தர விரும்புகிறார். So as a bulletproof car, a bulletproof vestures, a bulletproof glass, God is desirous to give you a security to you. இன்றைக்கு அபிஷேகத்தை பெறும்போது உங்களை சுற்றி ஒரு மண்டலம் உருவாக போகிறது. As you receive an anointing even today, there will be the realm, a dimension where it can cover you. எந்த சத்ருவின் ஆயுதம் உங்களை தொட முடியாத ஒரு தெய்வீக மண்டலம். And now there is a divine dimension for you where no enemy can touch you. அந்த மண்டலத்திற்கு பேர் கிறிஸ்து. And that cloud or area is called Christ. கிறிஸ்துவை ஆயுதமாக ஒரு வஸ்திரமாய் தரித்துக் கொள்ள போகிறீர்கள். You are going to put on Christ as a weapon or a garment upon you. அப்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. Then you shall be strengthened and you shall be a witness and nothing can ever harm you. அவர் உங்களுக்கு முன்பாகத்தான் இருக்கிறார். He is just before you. உங்களை கட்டி அணைக்க போகிறார். He is going to embrace you. வஸ்திரத்தை போல
உங்களை சூழ்ந்திருக்க He போகிறார். is going to cover you as a garment. நீங்கள் புறப்படும் பொழுது அவரும் உங்கள் கூட புறப்பட போகிறார். When you start forward, He is also going to go before you. நீங்கள் பேச வாயை திறக்கும் போது நீங்கள் அல்ல அவர் பேச When போகிறார். you start to speak, to open your mouth, it is not you, but He is going to speak. உங்களை அடிக்க சத்ரு வரும்போது நீங்கள் அல்ல அவர் சத்ருவை பார்த்துக் கொள்வார். When enemy is going to attack you, it is not you, but He shall fight for you. Namankarau Shabani Atida Sitra Bilabarna Swana Rebalam Tarankaraba Asdi Raswale Rushwana Riswana Tida Mankaramania Tira Maushama Tura Mankaramania Tura Sabala Manature. Thank you, Jesus. Belapadutaved Yeswe Riana Sarab Dalankara Mankara Sagdala Karamania Tudankaramania Bersale Kura Shabala Tura Mankaramania Tudankalama Rajoria Brosira Tudankalama Shamana Manatura. Thank you, Jesus. Thank you, Lord. Belapaduthum Yeswe வல்லமை வேண்டும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே, விடுதலை வேண்டும். மீனா ஷன்லே குரா சிபானா துரா இயேசுவே, ஜீசஸ், இயேசுவே, ஜீசஸ். Thank you, Lord. Thank you, Jesus. வல்லமை வேண்டும் இயேசுவே, வல்லமை. Thank you, Jesus. Thank you, Jesus. Tira Samradina Sintala Karamanyala Tori Sabab Shadoriam Bostinam Parani Mankalam Sadrudi Ambale Kuramba Sabdudankalama Nima Sankoria Bartunan Kabali Atura Shamana Ramana Turamana Tura Nima Rav Shamanka Tudankalaman Karamani Atura
Nosika bakana sigdalankara manatura. Dinai Saria Drama Shakruri Swarari Tarabal Shaturia Swakara Thura Nima Santalan Karamani Atudan Kalamam Metala Rasintalan Karamani Atura Sharwarama Santuri Virat Katura My child who are desirous to do a faithful and a true ministry. Though contradictory things happens to you, be bold to stand for the truth. And in you I will lift up a banner of victory. Jesus, Jesus, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. We praise you, Jesus. We praise you, Jesus. Shabakatidan karabakala tidaraba shabatida. ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசிக்கிறவர்கள் மாத்திரம் வாசிக்க, மற்றவர்கள் கண்களை மூடி கேளுங்கள். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். Isaiah chapter 28 verse 11 and 12. கண்களை மூடி அதை கவனிப்போமாக.
பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பாருங்கள், அந்நிய பாஷை பேசுவது ரெண்டு காரியங்கள். நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறது, ரெண்டாவது நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. And speaking in unknown tongues, it gives two things. One is rest and one is refreshing. அதனால நாம் இப்போது கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேச போகிறோம். For that reason, for some time, we are going to speak in unknown tongues. 10 நிமிடம் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினால அந்நிய பாஷைகளை பேச போகிறோம். For 10 minutes, by the strength of the Spirit of God, we are going to speak in unknown tongues. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவில்லை, நாம் கேட்க போகிறோம். The children of Israel did not hearken, but we are going to hearken to it. இஸ்ரவேல் ஜனங்கள் பேசவில்லை, நாம் பேச போகிறோம். The children of Israel did not speak, but we are going to speak. அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. They did not have their rest, but we have our rest. அவர்களை சுற்றி சத்துருக்கள் உண்டு, நம்மை சுற்றியும் சத்துருக்கள் உண்டு. Their enemies were around them, so also we have. ஆனால் நமக்கு என்ன இருக்கிறது? சுற்றி சத்துருக்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் தந்திருக்கிறார். But for us, though the enemies are around us, God has given us rest and comfort. 10 நிமிடம் அந்நிய பாஷை பேசுவதனால ஒரு இளைப்பாறுதல் கன்வென்ஷனுக்கு நம்மோடு கூட வரப்போகிறது. For speaking in unknown tongues for 10 minutes, we are going to receive the rest and refreshing for the convention. நாம் பிரச்சனை சந்திப்பதற்கு முன்பாகவே இன்றைக்கு நாம் ஒரு ஆறுதலை பெற்றுக்கொண்டு நாம் அங்கே போக போகிறோம். And before we meet our problems, we are going to receive a comfort, and then we are going to go there and meet நம்மை it. சோர்வடை செய்கிற சத்துருக்கள் சோர்ந்து போய் ஓடிவிடும். And the enemy that are trying to weary us, they will get weary and go away. சுயமாய் பேச வேண்டாம், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் பேசுவோமாக. Let us not speak with ourselves, but let us receive the power of God and speak. இதுதான் இளைத்தவனை இளைப்பாற செய்கிற இளைப்பாறுதல். This is the rest that gives the rest to the weary. இதுவே ஆறுதல். This is a refreshing. ஆறுதலின் தேவன் நமக்குள் இருக்கிறார். The God of all comforts is in our midst. தேற்றரவாளன் நமக்குள் இருக்கிறார். The comforter is in our midst. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அந்நிய பாஷைகளை பேசுவோம். Let us receive the anointing of God and then speak in unknown tongues. Rama sankrubina perpa satri para resula krindarandola sintrobel parasia. Shamana yas nempolaria swanturial karama sabalana rapataraba menoriamba sambulkana ya sonal yanknare atorambalantuda. Nenola nanya tranquil basikra tira sila prana rastialpa nela sinamparana sanol kerambalatina Sirana la turankaram avshabam katinam kalamangaratuna riyasaram delana mankara shantareri aswaram kalamani atuna riyamasalam mankaramani atuna karamani atune shalvori aswaram parari balam saturam kalama.
Sirambarankatinankarau Shabala Ranti Antarasira Bankalama Itarambarau Swarambalari Manamtanankarau Shabakatinankalamatia Sirambarau Shaptinankalamatinankaramani Atunankalaba Sidaria Rabasibala Katunankaramani Asebali Aturaba Meparia Swanelu Rabasamtinankalamatinankaramani Antuna Sidaria Mankatinankasamtinankalamankaramalani Antune Sidaria Rasarankalamani Aturaka Shabali Antune Mesuraktilankara Sikaratilakkarama Katia Sikaramana Tinankalamana Tida Shidaramanka Tinankala Sibana Mana Tinankala Mantinankaramani Antida Shibaram Brazani Tolakia Stinkaram Delankaramani Tinankalamani Antida Beki Satri Silam Tinankara Shamania Senalia Pornia Sentolari Manam Sere pregere Santuri Marnati Antrapalariba Shidambarani Ampuri Sanak Tilankaramani Atunankalamani Atuna Magdalagara Sigalan Trantar Pasatri Paramau Shabanam Tada Riabala Rankarantara Sirabalantina Karamakatina Karau Shabani Anamatuna Shidarambalani Aswareri Manantina Kalamankarani Ana Saramdalankaramana Epardia Selak Barau Shabakatinan Kalamankarambalani Maratinan Karamania Shabarian Nala Santarangalamani Anamankaramani Antuna Jesus Nirabala Ramankara Sigala Tidankara Shabala Rabana Rabana Matuda Evarna Satira Mana Ribala Karamana Mera Sabala Karamana Ritala Karamana Riba Sabala Katuramana Ribala Today Siramakara Shabakala Makaratura Ramantilankara Shabakatinankala Mankaratida Sabalaptida Perboli Arbasiram Tilankara Shabala Karani Aramara Sabala Nerbarankarangala Sikdarankara Shabali Mankaramani Atuda Riba Shabakala Tidankara Mankala Tida Riba Samtida Rebastalario Shaporali Arabala Katura Swale Kuraba Shimana Tirankarambastana Aria Prabastila Iratina Stimankara Shamtilan Karamaniana Mankalam Tida Rimana Sabalia Mankalamana Tura
Thank you, Jesus. 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 Uprapa sakala shibala bana tuda. Irabala sankara bala sibara tuda kabala ambara ramana manka tuda. Irabala sadari mana mankala tuda ramana tuda. Krisara para sibala manari tana satira bala mana turbani maram tuda iparaba sabil korane solamatina kalbani maraba samtuda. My child whom I love. My child who does not depend on your own strength but is depending upon my strength. I am thy great strength and I am thy fortress. The very enemy that you are being afraid of, that same enemy, I am going to bring it down to your foot. However, those that are being captured by the mighty men, they will be delivered. And all those things which are captured by the enemy, they shall be rescued and returned. I will give you deliverance, said the Lord. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you. நாம் சில காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For few things we are going to offer praises. நாம் கன்வென்ஷனுக்கு போகும்போது அங்கே பரிசுத்தவான்கள் மத்தியில் சில விழுந்தவர்கள் இருப்பார்கள். When we go to the convention, we'll find some people among the saints who are already fallen. உள்ள கூட சபைக்குள்ள கூட வேறுபாட்டின் ஜீவியம் அவசியமா இருக்கிறது. Even in the church also we need a life of separation. அதனால நாம ரொம்ப பரிசுத்தம், அதனால உன்னோடு சேர மாட்டேன் அப்படி இல்ல. நான் ரொம்ப பலவீனன், உன்னோடு சேர்ந்தால் நான் விழுந்துருவேன், அந்த பயம் தான்.
It is not that I am so holy and I am not supposed to mingle with you, but it is I am so weak. If at all, if I join, I will easily fall. அதனால நம்முடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். So we need to preserve the life of separation. அதை பற்றி ஒரு பகுத்தறிவை, ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். Concerning that, God should give us a discernment as well as a wisdom. அந்த வீழ்ந்து போனவருடைய வார்த்தைகளினால் நமக்குள் இடறல் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். God should cover us and protect us so that we might not be victim to all those discouraging words of those. ஜெயம் கொள்ளுகிறவனை என் ஆலயத்தில் தூணாக்குவேன். He that overcometh, I will make him as a pillar in my temple. கர்த்தர் நம்மை அசைக்கப்படாத தூண்களாய் மாற்ற வேண்டும். God should make us pillars that cannot be moved. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கன்வென்ஷன் நாட்களில் நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். During the days of convention, we all should become a blessing to others. அதற்கேற்ற ஒரு சுவிசேஷத்தை கர்த்தர் நம்முடைய நாவில் வைக்க வேண்டும். God should place appropriate gospel in our tongues. அதற்கேற்ற வரங்கள் நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். Such miracle gift should operate appropriate to those ministries. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நம்முடைய ஃபெய்த்தோமையும் நம்முடைய வீடுகளையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். During these days, God should protect our faith home as well as even our individual houses. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் அங்கே ஊழியம் செய்யும் போது எந்த விதத்தில் நம்மத்தில் பிரிவினைகள் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். When we do such duties and ministries in those days, God should protect us so that none of the differences ever should come within us. நம்மத்தில் பிரிவினைகள் வரக்கூடாது. There should not be any difference in our midst. அங்கே போகும்போது மற்றவர்களோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். And when we go together, we should have unity of fellowship with others. இதுதான் நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு. That is a project point. சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல. It is not an ordinary friendship. ஒரு மேலோட்டமான ஐக்கியம் அல்ல. It is not a shallow unity. திருத்துவ தேவனுக்குள் இருக்கிற அந்த ஒற்றுமை நம்மத்தில் காணப்பட வேண்டும். We should have that unity that is in the triune God. அதற்கு விரோதமான எல்லா பிசாசின் செயல்கள், மாம்சத்தின் செயல்கள் அழிக்கப்பட வேண்டும். And all the things of the flesh and the evil things that works against us, those things should be destroyed. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பவனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய வாலிபர்களை கர்த்தர் பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஒரே ஒரு காரியத்திற்காக 100 ஸ்தோத்திரம் நாம் பண்ண போகிறோம். For one thing we are going to offer 100 praises. நம்முடைய கன்வென்ஷனுக்கான பெர்மிஷன் இன்னும் நம்முடைய கையில் வரவில்லை. And the permission that is for our convention still we have not received in our hands. நம்முடைய தலைமை பாஸ்டர் எந்த விதத்துல காசு கொடுக்க கூடாது என்று ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கார். Because our chief pastor is so strict that in no way we should ever give money to that. அதனால எந்த அதிகாரிகள் எதிர்க்க கூடாது. And for that none of the officers should ever work against us. சத்தியத்திற்காக நாம் உறுதியா நிற்கும்போது ஆண்டவர் அதை கனப்படுத்தி நம்முடைய கன்வென்ஷன் நடக்கும்படி அனுமதி கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். When we stand for the truth, God should honor that, and God should work in such a way that we get a permission for our convention. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 Sotram, 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 Sotram. எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.